இன்றைக்கி பெரிய கருணக்கிழங்கு போட்டு ஒரு காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் அரிஞ்சு கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து மஞ்சள் பூசணிக்காய்ங்க, பெரிய பூசணிக்காய். அதையும் போட்டு பச்சை பருப்பு போட்டு ஒரு கூட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த குழம்புக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ வந்து அந்த கருணக்கிழங்கை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒரு மாதிரி வாயெல்லாம் நம்மன்னு ஆகும். அதனால் அதை நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். அதனால் நான் இப்போ ஃபஸ்ட்டு அதை வேக வச்சுக்கிறேன். அது வெந்துன்னு இருக்கட்டும். அது வேகிறது உள்ள இந்த பூசணிக்காவுக்கு பச்சை பருப்பு தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். அதையும் வந்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். அது ஒரு பக்கம் வெந்துன்னு இருக்கட்டும். கருணக்கிழங்கு வெந்துட்டுதுங்க. வெந்து எடுத்து அதை வச்சுட்டேன் நான். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயும் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றி வச்சா தான் நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு. அதனால் கொஞ்சம் நான் எண்ணெய் நிறையாவே ஊற்றிருக்கேன். அதுக்கு வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அது வந்து பூசணிக்காய் குழம்புக்கு அந்த பக்கம் நான் வந்து அதையும் தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக நான் வானல் வச்சுருக்கேன். அது கடுகு ஜீரகம் சேர்த்து பொரியட்டும். அது பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. இந்த பூசணிக்காய் வந்து ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தனியாக இருந்தால் அது பிடிக்காது. அந்தமாரி இதுமாரி நீங்கள் பச்சை பருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணி கொடுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவே இருக்கும். அது என்ன காயின்றதே தெரியாது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தமாரி பண்ணி கொடுங்க. இதில் காரக்குழம்புக்கு வடகம் சேர்த்துட்டேன். வடகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10-15 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதை அம்மியில் வச்சு நான் ஒரு தட்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து கூட்டுக்கு வெங்காயம் வதங்கிடுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுடுறேன். போட்டு அது நல்லா வதங்கட்டும். இது குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இதுலேயும் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். காரக்குழம்பு கொஞ்சம் தக்காளி சேர்த்தாவே கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் பெரிய தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுடுறேன். பூசணிக்காய் கூட்டுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுது. வதங்கினா அந்த பூசணிக்காயும் அதிலே போட்டு சும்மா ஒரு பெரட்டி விட்டுக்கலாங்க. ரொம்ப வதங்கணும்னு வேணாம், சும்மா ஒரு பெரட்டிட்டு இப்போ அதில் பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுறேன். அது ஊற்றி கொஞ்சம் வேகட்டும். அந்த பூசணிக்காய் கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். அந்த பூசணிக்காய் தேவையான அவ்வளோ உப்பு, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன், அதனால் நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ சேர்த்துக்குங்க. இப்போ காரம் போட்டு அதையும் வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். நான் வந்து இந்த சட்டி வந்து வானல் மாதிரி நல்லா அழகாக இருந்ததுங்களா. இப்போ பொங்கலுக்கு வாங்கியிருக்கேன், அது புதுசாக. எனக்கு ரொம்ப நாள் அதை வாங்கணுன்னு இருந்தது, வாங்கியிருக்கேன். அதில் தாங்க இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நான். அந்த புளி ஊற வச்சதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான். உப்பு அதிலே சேர்த்துட்டேன். நீங்கள் குழம்பு காரம் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்குங்க குழம்புக்கு. இப்போ வந்து வேக வச்சுருந்த கருணக்கிழங்கு அதில் போட்டு அதையும் ஒரு வதக்கிடலாம். நீங்கள் வேக வச்சு சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும் குழம்பு. அந்த நமப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு. அப்படியே போட்டோம்னா அது ஒரு மாதிரி வாயெல்லாம் நம்மன்னு இருக்கும். அதனால தான் நான் தனியாக அதை வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு அப்புறமா குழம்பு வச்சு பாருங்கள். இப்போ குழம்பு வந்து கரைச்சி மிளகாத்தூள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தால அதை வந்து குழம்பு அது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. காரக்குழம்பு காரம் எவ்வளோ சேர்ப்பீங்களோ, நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், குழம்பு தூள்.
உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் குழம்புக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ அந்த கூட்டுக்கு நான் தண்ணி தனியாக ஊற்றி வேக வச்சது வெந்துடுதான்னு பார்த்துக்கிறேன். பூசணிக்காய் நல்லா வெந்துடுது. அது என்ன சும்மா லைட்டாக ஒரு கொதியிலே வெந்துடுங்க. அது நல்லா பூசணிக்காய் வேகிறது ரொம்ப டைம்லாம் எடுக்காது, சீக்கிரம் வெந்துடும். இப்போ வேக வச்ச பச்சை பருப்பை அதில் சேர்த்துக்கிறேன். இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பருப்பு போட்டு சும்மா லைட்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டியாக வேணுமோ, ரொம்ப கட்டியாக வேணாலும் எடுத்துலாம். இதில் தண்ணியாக போட்டு சாப்பிட்ற அளவுக்கு வேணுனாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவு வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கிறோம், பெருங்காயம் கொஞ்சம், ஃபைனலாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு பாருங்கள் கொதி வந்துடுது. இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாம். குழம்புக்கு போதுமான அளவு உப்பு காரம் சரியாக இருக்கா என்னான்ட்டு உப்பு காரம் பார்த்துக்கலாம். இப்போ அந்த காரக்குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் அரைச்சிக்கலாம். அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்துக்கிறேன். இதில் நான் முந்திரி பருப்பு ஒரு 3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். பெருஞ்சீரகம் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க. நான் பெருஞ்சீரகம் போட்டு அரைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். அதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காவை. குழம்பு நல்லா கட்டியாக கொச்சதுக்கப்புறம் அரைச்ச தேங்காவை அதை குழம்புல ஊற்றிக்கலாங்க. இப்போ ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம், குழம்பு தண்ணியாகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜாரில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் அலசி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி வரட்டுங்க. தேங்காய் ஊற்றி கொதிச்சிடுது. இப்போ நம்ம வீட்டு லஞ்சு ரெடி. சட்டி கருணக்கிழங்கு காரக்குழம்பு, பூசணிக்காய் கூட்டு, சாதம். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.